பாட்டி, பாட்டி, எங்கே இருக்கீங்க பாட்டி? பாட்டி, ஏன் கண்ணா சொல்லு. இங்கே கொல்லை வாசலில் உட்காந்துருக்கேன் பாரு. இன்னைக்கு எனக்கு ஸ்கூலில் கதை சொல்லணும்னு சொன்னாங்க. எனக்கு சொல்ல தெரியலையா? நாளைக்கு கண்டிப்பாக வந்து கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாட்டி. எனக்கு கதைலாம் ஒன்றும் பெருசாக தெரியாது. ஸோ நீ சொல்லித்தர, அதை நான் அப்படியே போய் நாளைக்கு சொல்கிறேன். ஓகேவா? என்ன கதை வேணும்? புலி கதை வேணுமா, சிங்கம் கதை வேணுமா? என்ன கதை எந்த மாதிரி வேணும்னு சொன்னால் தானே பாட்டி சொல்லுவேன். ஃபாரஸ்ட் அனிமல் ஸ்டோரியெல்லாம் வேண்டாம் பாட்டி. ரியலிஸ்டிக்காக வீட்டில் நடக்கிறத ஜஸ்ட் ஒரு காமெடி மாதிரி சொன்னால் எனக்கு போதும் பாட்டி. அப்படியா? சரி, சொல்லிடுவோம். நம்ம வீட்டில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஹோட்டலுக்கு போவோம்ல, அப்போ அங்கே நடக்கிற விஷயத்த நீ கவனிச்சிருக்கியா? அதையே இன்னைக்கு உனக்கு காமெடியாக சொல்லித்தரேன். ஓகேவா? அது கதையா? நல்லா இருக்குமா பாட்டி? சொல்லுங்கள், நல்லா இருந்தால் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சரி கண்ணா, நான் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலில் சொல்லலாமா வேணாமா நீயே முடிவு பண்ணிக்கோ. இப்போ கதைக்குள்ளே போவோமா? சாயந்தரம் மணி 8 மணி ஆயிடுச்சு. ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். உள்ளே போய் உட்காந்தாச்சு. சர்வரும் வந்தாச்சு. இப்போ தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. சர்வர் வந்தாச்சுல்ல, ஆர்டர் பண்ணணும்ல, ஆர்டர் பண்ண போகிறோம். உங்கள் அம்மாவை பார்த்து உங்கள் அப்பா லைட்டாக ஆரம்பிக்கிறாரு. என்னென்னு? இட்லி வேணுமா, தோசை வேணுமா, ஆர்டர் பண்ணமா, அவன் புருஷன் இல்லைம்மா, கருணை காட்டுமா, அவர் சர்வர் தானம்மா, வேறு டேபிள் போய் அவர் வேலை பார்க்க வேணாமா. பதிலுக்கு உங்கள் அம்மா என்ன பண்ணுவா? இட்லி வேணாம் சார், தோசை வேணாம் சார், நூடுல்ஸ் வேணும் சார், ஒரு காஃபி வேணும் சார் அப்படின்னு பாடி 2 பேரும் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, 1/2 hour ஆர்டர் பண்ணி ஆகும். திரும்ப உங்கள் அம்மா ஆரம்பிப்பா. என்னென்னு? நான் ஆர்டர் பண்ணி 1/2 hour மேலே ஆகுது, என் பசி இப்போ என்ன மறத்து போக போகுது, நான் சர்வர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண யாரை தேடணும், நான் சர்வர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண யாரை தேடணும் அப்படின்னு உங்கள் அம்மா முடிப்பா. அதுக்குள்ளே சர்வர் வந்து, என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதை விடுவார். ஏன்னா ரெகுலராக அங்கே போகிறோம்ல, நம்மளை பற்றி அவருக்கு தெரியும். ஸோ அவர் ஆரம்பிக்கிறது. சுட சுடவே நூடுல்ஸ் வேணும்னு கேட்டதுனாலே நேரமாகி போகிருச்சு இயல்புக்கு மேலே. அப்புறம் எல்லோரும் வாயை முடிக்கிட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திரும்ப உங்கள் அம்மா ஏதாவது தேடுவா. அதுக்கு உங்கள் அப்பா திரும்ப ஆரம்பிப்பான். என்னென்ன தெரியுமா பேசுவான்? 2 தட்டு நூடுல்ஸ் நீ விட்டதுனாலே என் மொத்த காசும் போயிருச்சு கல்லாவுக்குள்ளே, போதும் போதுமா நாம் கிளம்பிடுவோமா, போதும் போதுமா நாம் கிளம்பிடுவோமா, பட்ஜெட் இல்லைம்மா கொஞ்சம் கருணை காட்டுமா. திரும்ப சர்வர் கேட்பார், ஏன் இப்படி பயப்படுற, தலைய ஆட்டுறியே அப்படின்னு. உங்கள் அப்பா சர்வர்கிட்ட சரிக்கு சமமா, ஹோட்டல் வேலை கட்டினதால் மாவு ஆட்டுற, நீ ஹோட்டல் வேலை கட்டினதால் மாவு ஆட்டுற, நான் இந்த மாவு கட்டினதால் தலையாட்டுறேன், ஹோட்டல் போலவே என் வாழ்க்கை போகுது, கிரைண்டர் போலவே என் நாட்கள் போகுது. நான் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம். இதுதான். இது என்ன கதை? புரிஞ்சுதா? காமெடியாக இருந்துச்சா? முடிஞ்சா சொல்லு, இல்லைன்னா வேறு பார்த்துக்கோ. ஓகேவா? ஹலோ வியூவர்ஸ், இதோட கதை முடிஞ்சுது. ஸோ அதனால் நீங்கள் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க, மறக்காமல் என்ன எப்பயும் சப்போர்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் வியூவர்ஸ்.